வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நிவாரண பணிகளுக்கான 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினர் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள். தென் மாவட்டங்களின் வெள்ளத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் சேதம். ஆய்வுக்கு பின் அமைச்சர் ஏவா வேலு தகவல். கச்சா எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல், பின்னணியில் ஈரான், அமெரிக்கா தகவல். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினர். திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் 1 மாத ஊதியத்திற்கான காசோலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. தமிழக சட்டசபை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, அரசு தலைமை கொறடா கோவி செழியன் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சந்தித்தனர். புயல் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அமைச்சர்களின் 1 மாத ஊதியமான 35.70 லட்சம் ரூபாய், திமுக எம்எல்ஏக்களின் 1 மாத ஊதியமான 91.34 லட்சம் ரூபாய் என மொத்தம் 1.27 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினர். தென் மாவட்டங்களின் வெள்ளத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு சாலைகள் சேதமடைந்துள்ளன என பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள் மற்றும் பாலங்களை சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. இவற்றை ஆய்வு செய்த பின் அமைச்சர் வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தூத்துக்குடியில் 112 இடங்களில் சாலைகளின் உடைப்பு ஏற்பட்டு அடித்து செல்லப்பட்டன. இப்பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதில் 84 இடங்களில் சாலைகள் செப்பனிடப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று தென் மாவட்டங்களில் வெள்ளத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு சாலைகள் சேதமடைந்துள்ளன என்று அவர் தெரிவித்தார். குஜராத் போர்பந்தர் கடற்கரையில் 20 இந்திய பணியாளர்களுடன் ரசாயன டேங்கரை தாக்கிய ட்ரோன் ஈரானில் இருந்து ஏவப்பட்டது என அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் இஸ்ரேல் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது பயங்கரவாதிகள் ட்ரோன் வாயிலாக தாக்குதல் நடத்தினர். இதில் அந்த கப்பலில் இருந்த 21 இந்தியர்கள் உட்பட அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது தொடர்பாக பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா விவகாரத்தில் ஈரான் அளித்த ஆதரவு தொடர்ந்தே சவுதி, இஸ்ரேல் மற்றும் செங்கடலில் வரும் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். சவுதி செயல்பாட்டில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்று ஈரான் கூறினாலும் கள நிலவரம் இதுவாகவே இருக்கிறது. 20 இந்திய பணியாளர்களுடன் ரசாயன டேங்கரை தாக்கிய ட்ரோன் ஈரானில் இருந்து ஏவப்பட்டது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடலூரில் திடக்கழிவு மேலாண்மை பணி பயன்பாட்டிற்கு 181 லட்சம் மதிப்பிலான வாகனங்களை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கொடியசைந்து துவங்கி வைத்தார். கடலூர் மாநகராட்சியில் உள்ள 45 வார்டுகளிலும் துப்புரவு பணியாளர்கள் மூலம் நாள்தோறும் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்கு 181.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்ட 14 ஆட்டோ மற்றும் 40 பேட்டரி வாகனங்களை பயன்பாட்டிற்காக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கொடி அசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, ஆணையர் காந்திராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். பொன்னாடம் பேருந்து நிலையத்தில் தூய்மை பணி முகாமினை அமைச்சர் சி.வே. கணேசன் துவங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் பொன்னாடம் பேரூராட்சிக்குட்பட்ட
15 வார்டுகளிலும் தூய்மை பணியினை தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தூய்மை பணிகளை துவங்கி வைத்தார். பொன்னாடம் பேருந்து நிலையம், தேரடி வீதி, சோழ நகர், நெடுஞ்சாலையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சாலையோரம் உள்ள புல், செடி, கொடி, முட்புதர்களையும் சாலை ஓரம் உள்ள மண்களையும் தேங்கி நிற்கும் குப்பைகளை அகற்றி தூய்மை பணி நடந்து கொண்டிருந்த போது திடீரென அமைச்சர் சி.வே. கணேசன் புல் பூண்டுகளை தன் கையால் அகற்றியும் மண் கூடையை தானே சுமந்து துப்புரவு வாகனத்தில் கொட்டினார். இந்த நிகழ்வு துப்புரவு பணியாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியது. பணியாளர்களுக்கும் ஆர்வத்துடன் பணி செய்தார். இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி, ஆற்றல் அரசு, திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கொள்ளிடக்கரை சாலையை சீரமைக்கும் பணியை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் துவங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வெள்ளூர் கிராமத்தில் கொள்ளிடக்கரை சாலையை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கொள்ளிடக்கரை சாலை சீரமைக்கும் பணியை துவங்கி வைத்தார். இதில் ஒப்பந்தக்காரர் சபா அண்ட் கோ சிவகுமார், சிவகுறிஞ்சிப்பாடி உதவி செயற்பொறியாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வீரப்பெருமாள் நல்லூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம் ஆறுபடை மருத்துவ கல்லூரி குழு சார்பில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனருமான வேல்முருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவங்கி வைத்தார். முகாமில் சித்த மருத்துவம், பல், கண், காச நோய், இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் பொதுமக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு மூக்கு கண்ணாடியை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதில் வட்டார தலைமை மருத்துவ அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியர், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை டி நகரில் கக்கனின் 42வது நினைவு நாளை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. கக்கனின் 42வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் எஸ்சி பிரிவின் மாநில செயலாளர் ரஞ்சன் குமார் தலைமையில் கட்சியினர் சென்னை டி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு கக்கன் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் அவரது வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைப்பதாக கூறினார். அவர் வாழ்ந்த பகுதியான உஸ்மான் சாலையில் மேம்பாலம் இன்னைக்கு கட்டிட்டு இருக்காங்க. அந்த மேம்பாலத்துக்கு போற்றுதலுக்குரிய எளிமையின் சிகரம், அதாவது தூய்மையின் சிகரமாக வாழ்ந்த ஐயா கக்கன் ஐயாவுடைய பேரை அந்த மேம்பாலத்துக்கு வைக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை சார்பாக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதையும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவெற்றியூரில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் எண்ணெய் கலந்த கழிவால் பாதிக்கப்பட்டதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். எண்ணூர் கடலில் எண்ணெய் கலந்த கழிவால் பாதிக்கப்பட்டதாக கூறி திருவெற்றியூர் குப்பத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பட்டினத்தார் கோவில் அருகே சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் எண்ணூர் விரைவு சாலையில் சென்னை துறைமுகத்திற்கு செல்லும் லாரிகள் நீண்ட வரிசையில் நின்று வந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் மற்ற வாகனங்களை மாற்றுப்பாதைக்கு இயக்கினர். இதனை அடுத்து தண்டையார்பேட்டை ஆர்டிஓ இப்ராஹிம், மீன்வளத்துறை அதிகாரி இந்திரா, துணை ஆணையர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் 4 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. பெரியபாளையத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் மழை காரணமாக வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவர்களுக்கு உதவிடும் வகையில் வேர்ல்ட் ட்ரஸ்ட், தனியார் அறக்கட்டளை மற்றும்
சென்னை கூஞ்ச் அறக்கட்டளை இணைந்து பாதிக்கப்பட்ட 100 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேர்ல்ட் ட்ரஸ்ட் நிர்வாகி டாக்டர் ஜெயஸ்ரீ பரசுராமன் தலைமையில் ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏழுமலை, முன்னாள் மாவட்ட விவசாய சங்க தலைவர் செல்வராஜ், கூஞ்ச் அறக்கட்டளை மாவட்ட உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினர். ஒரக்கடத்தில் உள்ள தனியார் ஏடிஎம்மில் குடிபோதையில் கொள்ளையடிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடத்தில் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர் சுந்தரமூர்த்தி என்பவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஆவார். இவர் மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் ஒரக்கடத்தில் உள்ள தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் கல்லை போட்டு உடைக்க முயற்சித்துள்ளார். அப்போது ஏடிஎம் மையத்தில் உள்ள அலாரம் சத்தம் கேட்டவுடன் அவர் அங்கிருந்து தனது அறைக்கு தப்பி சென்றுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள செல்போன் சிக்னலையும் வைத்து சுந்தரமூர்த்தியை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து திருவாரூர் மாவட்ட பாஜக மகளிர் அணி முன்னாள் மாவட்ட தலைவி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளராக உள்ள முத்துப்பேட்டை ராஜேந்திரன் என்பவர் வேலை வாங்கி தருவதாக கூறி ராம்குமார் என்பவரிடம் 2,65,000 ரூபாய் வாங்கி ஏமாற்றிய புகாரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணையில் மேலும் சிலரிடம் ராஜேந்திரன் வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்துள்ளார் என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் பாஜக மகளிர் அணி முன்னாள் மாவட்ட தலைவியான சுந்தர தேவி என்பவர் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. அரசியலே என்னன்னு தெரியாத உனக்கு அவ்வளவு திமிரா? எப்படி நீ பொதுமக்கள்கிட்ட லோன் வாங்கி தரேன் பணம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, வேலை வாங்கி தரேன் பணம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இந்த ஐயா குட்டி ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு நீங்க எல்லாம் என்ன பிஎன்டிஆர் பணியாளர் மற்றும் தேர்வாணையத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியா, முதன்மை தலைமை செயலரா? அந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல் ஆயிட்டீங்களா? தமிழ்நாட்டுல இன்னும் நீங்க கால் ஊனவே இல்லை தெரியுமா? கால் ஊனாதப்பவே நீங்க இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? திருவாடனை போஸ்ட் ஆபீஸ் கதவை உடைத்து லாக்கரில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள டி நாகனி கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம், பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கம், போஸ்ட் ஆபீஸ் என ஒரே கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இதில் தேவக்கோட்டையை சேர்ந்த பவதாரணி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை அலுவலக பணி பார்ப்பதாகவும், பணம் சம்பந்தப்பட்ட அன்றாட சொத்துக்களை அலுவலகத்திலேயே வைத்து பூட்டிவிட்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் 19,834 ரூபாய் பணத்தை லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை எடுத்து சென்றுள்ளார். மறுநாள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் போஸ்ட் ஆபீஸின் கதவு தாழ்பால் உடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் போஸ்ட் ஆபீஸ் உள்ளே சென்று பார்த்தபோது பணம் திருடு போவது தெரிய வந்தது. இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். காட்டுமன்னார் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற அத்துமீறலை கண்டித்தும், எம்பிக்கள் மீதான நடவடிக்கையை கண்டித்தும், பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் முனைவர் மணிரத்னம் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கமலக்கண்ணன், அரவிந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் துப்புரவு பணி நடைபெற்றது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணித்துறை சார்பில் பேராசிரியரும் முதலமைச்சரின் தனி செயலாளருமான டாக்டர் அமுதன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் துப்புரவு பணியை துவங்கி வைத்தனர். பல்கலைக்கழக பேராசிரியர் சீனிவாசன், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த துப்புரவு பணி தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது.
விருதாச்சலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினரான ராதாகிருஷ்ணன் தலைமையில் நாடாளுமன்றத்தில் புகைக்குண்டு வீசிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கேள்வி கேட்ட 145 நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்த மத்திய அரசை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் செந்தமிழ் செல்வன், மாவட்ட செயலாளர் ராஜா, நகர தலைவர் ரஞ்சித் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தென் மாவட்டத்தில் கடந்த வாரங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் வீட்டிற்குள் புகுந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போலீசார் சரி செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். குற்றாலநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திருக்குற்றாலநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழாவானது கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் திருவிழாவின் 5ஆம் நாளில் நடராஜமூர்த்தி மற்றும் பஞ்சமூர்த்திகள் அடங்கிய திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அப்போது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நிவாரண பணிகளுக்கான 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினர் திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள். தென் மாவட்டங்களின் வெள்ளத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் சேதம். ஆய்வுக்கு பின் அமைச்சர் ஏவா வேலு தகவல். கச்சா எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல், பின்னணியில் ஈரான், அமெரிக்கா தகவல். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.